ஒரு புல்லட் பைக்குக்கு கோவிலா? அங்க சாமிக்கு பதிலா பைக்க கும்பிடுறாங்களா? கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல. ஆனா இதுதான் நிஜம். ராஜஸ்தான்ல இருக்கிற புல்லட் பாபா கோவிலை பத்தியும் அங்க நடக்கிற மர்மமான விஷயங்களை பத்தியும் தான் நம்ம அன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதோட ஸ்டோரி 1988 ஆரம்பிக்குது. ஓம் சிங் ரத்தோர் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட ராயல் என்ஃபீல்டு பைக்ல பாலி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா ஒரு பெரிய விபத்துல அவர் அங்கேயே இறந்துடுறாரு. விபத்துக்கு அப்புறம் போலீஸ் அந்த பைக்கை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா போலீஸ்காரங்களுக்கு தலை சுத்திருச்சு. ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்த பைக்கை காணோம். அது திரும்பவும் விபத்து நடந்த அதே இடத்துல போய் நிக்குது. முதல்ல யாரோ விளையாடுறாங்கன்னு நினைச்ச போலீஸ் பைக்கை திரும்பவும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து பெட்ரோலை மொத்தமா எடுத்துட்டு சங்கிலியால கட்டி வைக்கிறாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? அடுத்த நாள் காலையிலயும் அதே தான். சங்கிலி உடைஞ்சு கிடக்கு. பெட்ரோலே இல்லாத அந்த பைக் தானாவே விபத்து நடந்த இடத்துக்கு போயிருக்கு. எத்தனை முறை கொண்டு வந்தாலும் அந்த பைக் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு போயிட்டே இருந்தது. இத பார்த்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஓம் சிங் ரத்தோர் உயிருடன் இல்லாட்டியும் அவரோட ஆன்மா அந்த பைக்ல தான் இருக்குன்னு. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய கோவிலை கட்டிட்டாங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் இன்னும் ஆச்சரியமா இருக்கும். மத்த கோவில்ல தேங்காய் பழம் கொடுப்பாங்க. ஆனா இங்க வரவங்க அந்த புல்லட் பைக்குக்கு பீர் ஊத்தி தான் வேண்டிக்கிறாங்களாம். அந்த வழியா போற டிரைவர்ஸ் யாரும் ஹார்ன் அடிக்காம போக மாட்டாங்களாம். அப்படி ஹார்ன் அடிக்காம போனா விபத்து நடக்கும்னு ஒரு பயம் கலந்த நம்பிக்கை இருக்குதாம். இன்னைக்கும் அந்த வழியா போற லாரி டிரைவர்ஸ் எல்லாமே ஓம் சிங் ரத்தோர் வந்து தங்களை விபத்துல இருந்து காப்பாத்துறதா நம்பிட்டு இருக்காங்க. ஒரு பைக் தானாகவே நகர்ந்து போறதும் அதுக்கு கோவில் கட்டி கும்புறதும் ஆச்சரியமா இருக்குல்ல. இது உண்மையாவே ஆன்மாவோட சக்தியா இல்ல தற்செயலா நடந்த விஷயமா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பாய்.